இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிரு சாமி, எனக்கு வேற வழி தெரியல. பானுமதி ஒண்ணும் நல்லவ இல்லைன்னு எனக்கு தெரியும். வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வரணும்னு பிளான் பண்ணதே அவதான். ஆனா பாவம் அத்தை ஆசைப்படுறாங்க. பிரிஞ்ச 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தால சேரும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. என்னால அவங்க விருப்பத்துக்கு குறுக்க நிக்க முடியல. பாவம் அந்த குடும்பம். அந்த பொண்ணு வீட்டுல போய் நான் என்ன பேசுறது? இந்த விஷயத்த நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் சாமி? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அவங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியத்தை நீதான் கொடுக்கணும். இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் சரியா இருக்குமா? நீங்க இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம். ராகவ், இங்க வாப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரு. என்னம்மா, நாளைக்கு அந்த நிச்சயதார்த்த மேட்டர் தானே? அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அது இருக்கட்டும்பா, நீ முதல்ல உட்காரு. சொல்லுங்கம்மா. என்னாச்சுமா? என்ன விஷயம்? நான் சொல்றத கொஞ்சம் சரியான விதத்துல நீ புரிஞ்சுக்கணும் ராகவ். அம்மா, நீங்க எப்ப என்ன சொன்னாலும் சரியா தான் சொல்லுவீங்க. நானும் அதை சரியா தான் புரிஞ்சுப்பேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன விஷயமா? ராகவ், நம்ம குடும்பமும் உன் பெரியப்பா பானுமதி அக்கா குடும்பமும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு தெரியும்ல? ஆமாமா, நீங்களும் பாட்டியும் சொல்லிருக்கீங்களே, அதுக்கு என்ன? மூத்த மகன் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதால பாட்டிக்கு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படியா? வாவ், நல்ல விஷயமா. வெரி குட். அது உன்னாலதான்ப்பா நடக்கும். நீ எடுக்கிற முடிவுல தான் அது அடங்கி இருக்கு. அம்மா, நான் என்னமா தனியா முடிவெடுக்க போறேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்ய போறேன். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? இல்லப்பா ராகவ், இந்த முடிவை நீதான் எடுக்கணும். இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அம்மா, என் வாழ்க்கைக்கு, இந்த குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தாமா நல்லது. அதனால நீங்களே முடிவெடுத்துருங்க. செய்ய வேண்டிய வேலையை மட்டும் சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். ஓகேவா? சரிம்மா, நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு வருஷன் கிட்ட போன் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் லிஸ்ட் வேற போடணும். சரிம்மா, நான் அதை பாக்குறேன். ராகவ், நான் சொல்ல வந்ததை நீ முழுசா கேளுப்பா. சரி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு நிச்சயதார்த்த பொண்ணு வர்ஷினி இல்லப்பா, தீப்தி. பானுமதி அக்காவோட அண்ணன் பொண்ணு. அவளை பானுமதி மக மாதிரி வளர்க்கறாங்க. அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கும் அதே பொருத்தம் சரியா அமைஞ்சிருக்கு. இல்லம்மா, நீங்க வர்ஷினி தான் பொண்ணுன்னு சொன்னதும் நான் அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிட்டேம்மா. அம்மா, இனிமே எப்படிமா? அதை கேட்டாலே ஒரு மாதிரியா இருக்குமா? அம்மா, நான் அண்ணன் கிட்ட பேசுறேம்மா. அம்மா ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோ ராகவ்.
நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றாங்க. நம்ம குடும்பம் ஒன்னா சேரணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அம்மா இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வையே, உன்ன மாதிரி அந்த பொண்ணை விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்காக அம்மா சொல்ற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். விஷால், நீ பேசாம இரு. அவ யோசிச்சு சொல்லட்டும். ராகவ், அம்மா இவ்ளோ சொல்றாங்க, இன்னும் என்ன இவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? விஷால், அம்மா, அவனை ஃபோர்ஸ் பண்ணாத. நான் சொல்றத சொல்லிட்டேன். முடிவை அவன் எடுக்கட்டும். மா, இது வரைக்கும் என் முடிவுன்னு உங்களை மீறி நான் எந்த முடிவும் எடுத்ததில்ல. நீங்க வருத்தப்படுற மாதிரி எதையும் செஞ்சு எனக்கு பழக்கமும் இல்லை. மா, இந்த 2 குடும்பமும் என் கல்யாணத்தால தான் ஒண்ணு சேரும்னா தாராளமா பண்ணுங்கம்மா.